சுந்தரகாண்டத்துல ரொம்ப சுவாரஸ்யமா 12வது சர்க்கத்துல ஹனுமார் சீதைய தேடிண்டு அலையறார். சீதைய தேடிண்டு ஹனுமார் அலையும்பொழுது சீதை காணல. அவர் புஷ்பக விமானத்துல பார்க்குறார். ராவணனுடைய மாளிகைய சுத்தி பார்க்குறார். லங்காபுரி முழுவதுமா தேடிடுறார். எல்லாருடைய அரண்மனையிலயும் பார்க்குறார். இண்டு, இடுக்கு எல்லாத்துலயும் தேடிடுறார். சீதைய காணோமே! சீதைய காணோமேன்னு அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. தான் எப்பேர்ப்பட்ட சமுத்திரத்த நான் தாண்டி வந்தேன். சீதைய பார்க்க முடியலையே! சீதைய நான் எப்படி பார்ப்பேன்? எப்பொழுது பார்ப்பேன்? நான் இந்த சீதைய பார்க்கலேங்கிற செய்தியோட நான் திரும்பி முடியாதேன்னு ரொம்ப மனத்தளர்ச்சி அடைகிறார். மனத்தளர்ச்சி அடைஞ்சு ராவணனோட அந்த புஷ்பக விமானத்தோட உப்பரிகையில ஏறி மனசொடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காராம். அப்போ அவர உத்வேகப்படுத்திக்கிறார். எப்படின்னா, இது ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இந்த சுந்தரகாண்டத்துல. அதாவது ஒருத்தனுக்கு மனம் தளராமை தான் பெரிய சொத்தாம். எல்லோருமே இங்க கர்மயோகம் பண்றதுக்காகத்தானே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது காரியங்கள பண்றதுக்கு ஊன்றுகோலாகவும், உத்வேகம் கொடுக்கக்கூடியதாகவும் எது இருக்குன்னா, மனம் தளராமை தான். எந்த கர்மங்கள், எந்த காரியங்கள் நமக்கு பண்ணாலும், ஒரு சேலஞ்ச் இல்லாமயோ, ஒரு தடைகள் இல்லாமயோ ஒரு கர்மங்கள நம்ம பண்ணிட முடியல. அப்போ எப்படி என்னுடைய காரியங்கள நான் உத்வேகத்தோட பண்றது? அதுக்கு தான் ஹனுமார் சொல்றார், தான் மேற்கொண்ட ஒரு காரியத்த முடிக்கிறதுக்கு மனம் தளராமை தான் ரொம்ப முக்கியமான சொத்தாம். எது இருந்தாலும், எது இல்லேனாலும் பகவானோட அனுகூலம் இருக்கா? உனக்கு மனிஷா சப்போர்ட் இருக்கா? உனக்கு எல்லாமே இருக்கா? எது இருந்தாலும் இல்லாட்டாலும் மனம் தளராமை தான் பெரிய சொத்தாம். மனம் தளராமை இருந்ததுன்னா, ஒருத்தனால எத வேணாலும் முடிக்க முடியுங்கிறார். அப்படி ஹனுமார் மனம் தளராமை தான் பெரிய சொத்துன்னு தன்ன தானே உற்சாகப்படுத்திண்டு, அதுக்கப்புறம் ராமரையும், லக்ஷ்மணரையும் பிரார்த்தனை பண்ணி அசோகவனத்த அடையறாராம். எதுக்கு சொல்றேன்னா, அத்தன சக்தி உள்ள ஹனுமார், கஷ்டமா சித்திகள் பெற்ற ஹனுமார், சமுத்திரத்தையே ஒரே தாவலா தாவி வந்த ஹனுமார், லங்கினிய வதம் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்ச ஹனுமார், தன்னுடைய சக்திகளையோ, பக்தியையோ கூட காரணமா சொல்லல. தான் வந்த காரியத்த முடிக்கிறதுக்கு மனம் தளராமை தான் தன் சக்திய காட்டிலும், தன்னுடைய வலிமைய காட்டிலும், பக்திய காட்டிலும், எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது ஒரு மனிதனுக்கு மனம் தளராமை தான். மனம் தளராம இருந்தா வழிகள் தானாக புலப்படும் அப்படின்னு சொல்றார்.